டைம் வந்து என்னது டைம் வந்து 4 o'clock ஆயாச்சு. ஸோ குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரூட் பவுல் ரெடி பண்ணுற டைமு. ஆனால் வந்து சதீஷும் சரி குட்டீஸும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு வேண்டாம், ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துருங்கன்னு. அதனால் நான் வந்து இப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் போட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொண்டைக்கடலை காலையிலேயே ஊற வச்சிட்டேன். அதனால் ஊறியாச்சு, நான் உப்பு போட்டுட்டேன். நான் இப்போ இதை மூடி நம்ம வந்து கொண்டைக்கடலை சுண்டல் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படியும் சாப்பிட்றதுக்கு தானே, அதனால் நம்ம வந்து ஃப்ரூட் பவுலை வந்து இன்றைக்கி ஜூஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு. நாளை கழிச்சு குட்டீஸ்க்கு ஹாலிடே, தைப்பூசமும் ரிபப்ளிக் டேயும் இருக்குல்ல, அதனால் ஹாலிடே. ஸோ அது ஒரு ரிலீஃபு. ஆனால் இன்றைக்கி டியூஷன் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜஸ்ட் சேமியா உப்புமா தான். நான் இப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் கூட டெய்லி குக்கர் அணைஞ்சிட்டு இந்த ஜன்னல் இது கதவை திறந்து போட்டாலே குக்கர் வந்து ஆஃப் ஆகிடுங்க. மெயினாக நல்லா காற்றடிக்குமா. ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி உங்கள் கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னது, லஞ்சுக்கு என்னதுன்னு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சேமியா உப்புமா, லஞ்சுக்கு ரைஸ், பீட்ரூட் துவரன், ஃபிஷ் ஃப்ரை, ரசம். அதுதான். மறுபடியும் அணைஞ்சிட்டு கடவுளே, நல்ல காற்று, சரியான காற்று அடிக்குதுங்க. அதனால் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. நம்ம இந்த கதவை அடைச்சிரும். ஓகே, அதனால நான் இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வந்து பண்ணுறேன். ஜூஸ் ஸ்லோ ஜூஸரில் பண்ண போகிறேன். ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், இந்த சும்மி போன குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு குக்கும்பர் இருக்குது அது வச்சுருக்கேன், ஆப்பிள், பைனாப்பிள் அண்ட் கிரேப்ஸ். ஸோ மிக்ஸ்டு ஃப்ரூட்டு தான் போட்டு ஜூஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் முதல் கட் பண்ணிவிட்டு அரைக்கும்போது காணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன் பாருங்கள். எனக்கு இவ்வளோ பவுல் நிறைய வந்திருக்கு ஃப்ரூட்ஸு. இன்றைக்கி என்னோடய சூஸ் ஷெஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹா தான். மஹி வந்து யூஸ்வலாக நில்ல ஆன் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபுல் பைனாப்பிள் எடுத்து வைக்கல, ஹாஃப் தான் கட் பண்ணியிருக்கேன், மிச்சத்தை மட்டும்தான். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன், இதை லேட்டராக வரும்போல் சாப்பிட்றதுக்கு. பாதி பைனாப்பிள் எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான். யூஸ்வலாக இந்த ஃப்ரூட் ஜூஸுக்கு வந்து மஹி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாள். பட் இப்போ மஹி குளிக்க போயிருக்கா. அதனால வந்து மஹா வந்து அப்படி சாப்பிட்றேன்னா சாப்பிடாத. அதனால மஹா தான் இன்றைக்கி என்னோட சூ ஷெஃப். ஹாய் சூ ஷெஃப், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த மேலே இல்லாமல் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னோட அகாரோ ஃப்ரூட் ஜூஸர், ட்ரஸ்டபிள் ஜூஸர், நம்பி நீங்கள் வாங்கலாம். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அது புஷ் பண்ணணும்டா. இதை எடுத்துகிட்டு பண்ணுவோம். ஒன்றும் ஆகாது, எடு, மாற்றி போட்டேன்னா. ஸோ நம்ம எல்லா இதையும் போட்டால் ஸ்லோவாக சுற்றுதா, அதனால் ஸ்லோவாக உங்களுக்கு எல்லா ஜூஸுமே இதில் கலெக்ட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்ப்பு. நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ பவுல் நிறைய, மெல்ல பண்ணு, எவ்வளோ பவுல் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ ஜூஸ் அண்ட் எவ்வளோ பல்ப் வருதுன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, மெல்ல ஒன்று ஒன்றா பண்ணு. ஓகே, பல்ப்பு குறைவாக தான் வரும் ஆக்சுவலி, ஜூஸ் வந்து நிறைய வரும். ஸோ அதுதான் எனக்கு இதில் பிடிச்சது. நீ போடு, உள்ள ஒன்று ஒன்றா போடு. நான் ஆக்சுவலி பெருசாக தண்ணி மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் ஜூஸ். மஹி வந்து அவ்வளோ ப்ரிஃபர், ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்று வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸிங். யம் ஃப்ரெஷ் ஜூஸ். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஜூஸிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எங்கிட்ட இந்த சூப் மேக்கர் வந்து மறந்தே போயிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் என்னோட அப்ளையன்சஸ் கேபினெட்டு. ஸோ இன்னும் இருக்குல்ல சூப் மேக்கர், இதையும் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு இது வந்து அப்படியே ரொட்டீனாக போகும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். டெய்லி சூப் பண்ணிகிட்டு இருந்தேன் வின்டர் டைமில், மழை டைமில். அதுக்கப்புறம் மேலே தூக்கி வச்சு மறந்துடுச்சு பாருங்கள். நீ அடிக்கடி அந்த சூப் மேக்கரையும் எடுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஐஸ்கிரீம் மேக்கர். அதோட டெமோ நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது என்னோட பிளண்டர். நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு என்ன டிஷ்ஷு, ஃபிஷ் ஃப்ரைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு குட்டி பிளெண்டர் காணிச்சிருந்தேன். நிறைய பேர் எந்த கம்பெனின்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் அது வந்து அகாரோவோட காஃபி பிளெண்டர் அது.
ஸோ இந்த காஃபி பிளெண்டர் நான் இப்போ வந்து என்னோட மசாலா கிரைண்டிங் ப்ராசஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த பிளெண்டர். மற்றபடி இதுதான் என்னோட அப்ளையன்சஸ் கேபினெட். நடந்துச்சு மூடு மூடு மூடு, ஓவர்ஃப்ளோ ஆகிடும். மூடிடு. தீந்துருச்சா? ஓ சரி. இங்கே பாருங்க, நம்மளோட எல்லா ஃப்ரூட்ஸையும் தட்டிடாம எல்லா ஃப்ரூட்ஸையும் அரைச்சோடனே எனக்கு இவ்வளோ பல்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். நிறைய இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய கண்டெய்னர். இதில் நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க. அப்படியே நீட்டாக 4 கப்பில் ஊற்றி குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸுமே கிடச்சிடும். ஸோ நான் லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எல்லா ஃப்ரூட் ஜூஸும் மிக்ஸ் ஆகணும்ல, டேஸ்ட் பார்த்துடலாம். எந்த சுகருமே தேவையில்லை. ஆப்பிள் வந்து நிறைய போட்டோன்னு வைங்களேன், அந்த ஸ்வீட்னஸ் வந்து தன்னால் வந்துடும். பர்டிகுலர்லி இந்த ஜூஸில் வந்து ஸ்வீட்டு கொடுக்குறதே வந்து ஆப்பிள் தான். ஓகே, இப்போ கப்பில் ஊற்றிடலாம். ஹாய், குளிச்சாச்சா? ஓகே, இன்னைக்கு ஃப்ரூட் பவுல் இல்லை, இன்னைக்கு கண்ணாடி கப்பு உடஞ்சிருக்கு. எது உடஞ்சிருக்கு? எனக்கு தெரிஞ்சு யாரோ எனக்கு தெரியாமல் இதில் உள்ள இன்னொரு கப்பை உடச்சிட்டு சைலண்ட்டாக அந்த கப்போ டிஸ்போஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதில் ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி இருக்குது பாருங்க. சரி, நீ இல்லை உனக்கு அது எட்டாது. இந்த 2 கப்பை கழுவுமா. நான் ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருக்கேன். என்ன கேட்டேன்? இதில் வந்து இந்த சைடா, அங்கே வந்து நினைக்கும். இதில் வந்து ஐயோ ஓ ஷூட், இதில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பைனாப்பிள், பின்ன இது அது என்னத்த குக்கும்பர் எடுத்துக்கூட. இது மகா வர சொல்லு. எனக்கும் கொஞ்சம் தூத்தியா? நீ அதை குடி கொஞ்சம், இதுக்கு போய் எடுத்துக்கோ. நல்லாக்கா? மகா இந்தாடா. மகி வந்தாச்சு. நீ அதை சிந்திராத, குடி வச்சு. அது நீ எடுத்துக்கோ. என்ன இது அப்பாவுக்கு அம்மா கொடுத்துட்டு சம்திங் வந்தோடனே கார்ட்டூனு. இந்தாடா 5 or 6 ஃப்ரூட்ஸோ, நோ சுகர் ஆடட். ஓகே, குட் குட் மங்கி. வாய் பாருங்களேன், வாய் ஃபுல்லாக ஜூஸு. இங்கே நின்று அவள் வந்து இதில் இருந்து அவ்வளவு ஜூஸையும் அவள் கப்பில் பெரிய வாய் மடக்கு எடுத்து குடிச்சிட்டு கப்பில் குடிச்சிட்டு அப்புறம்லாம் அவள் அதை ஃபில் பண்ணிவிட்டு அவள் கப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கா. ஓகே, சியர்ஸ். ஸோ குடிக்கிறதுக்கு இடையில் நம்ம இதெல்லாம் ஒதுக்கிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஃப்ரூட்டுக்கு பல்ப் வந்துச்சு தெரியுமா, அதை நீங்கள் வந்து காம்போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் காம்போஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா காம்போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை பாருங்கள், இது வந்து என்னென்னா மால்டோவா தானே, ஓவல்டைன் இருக்குல்ல, பூஸ்ட் மாதிரி, அதை வச்சு நான் நோ பேக் பிஸ்கட் ஃபட்ஜ். இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ வந்து முக்கால்வாசி என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸை செக் பண்ண மிஸ் பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி, இந்த பிஸ்கெட் ஃபட்ஜு, ஃபிஷ்ஷு ரெசிபி, நிறைய என்னோடய எல்லா ரெசிபீஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்க வேணான் இருக்கு. எவ்வளோ பெரிய விசில். என்னோட எல்லா ரெசிபியுமே இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸி, இப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸி. இப்போ நிறைய பேர் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸை செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா நான் இந்த கொண்டைக்கடலையை ஆஃப் பண்ணிவிடுவேன். இதை தான் நான் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இந்த காம்போஸ்ட், இதை வந்து நீங்கள் காம்போஸ்ட் பண்ணலாம்.
நீங்கள் காம்போஸ்ட் பின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது பெஸ்ட்டு, இந்த ஃப்ரூட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம். ஓகே, ஒரு கப்பு எனக்கு தேவையான, இன்றைக்கி தேவையான அவ்வளோ விட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ரூட் பவுல் கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐதர் ஒரு பவுல் ஃப்ரூட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு கப் ஃப்ரூட் ஜூஸ். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி எல்லா ஃப்ரூட்ஸை வந்து உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஜூஸரை வந்து கழுவுறது கஷ்டமானு. ரொம்ப சிம்பிளுங்க, கொஞ்சம் பார்ட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக கழுவி வச்சிடலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நான் இப்போ ஜூஸ் போட்டதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி ஜூஸை வந்து டிஷ்வாஷரில் வைக்க மாட்டேன். அந்த இதெல்லாத்தையுமே கையை வச்சே கழுவி வச்சுருவேன். குக்கர் அனுப்பிச்சு இந்த ஜூஸரோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். இந்த ஒன்று தான் கொஞ்சம் கழுவுறதுக்கு வந்து நீங்கள் தேய்ச்செல்லாம் கழுவணும். ஏன்னா இதுதான் இந்த ஃபில்டர். மற்றபடி எல்லாமே ஈஸியாக கழுவக்கூடியது தான். நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டாலே போதும். நான் டிஷ்வாஷருக்குள்ளே தான் இதை ஜூஸருக்குள்ளே தான் டிஷ்வாஷரில் வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் வந்து அது ரிப்பேர் ஆயிருமா, அதில் நிறைய இது மோல்டெல்லாம் இருக்குது தெரியுமா, அதனால நான் டிஷ்வாஷரில் வைக்க மாட்டேன். இதெல்லாமே கையில் தான் முக்கால்வாசி கழுவிடுவேன். இன்னொருத்தவங்க கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் பேரில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் அம்மா ஏன் வந்து டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா டிஷ்வாஷரில் அப்படின்னு. ஆக்சுவலி அம்மா யூஸ் பண்ணுறதும் பாஷ் டிஷ்வாஷர் தான். என்னோடது இன்பில்ட்டு, அம்மாவோடது வந்து இன்பில்ட் கிடையாது, ஸ்டாண்ட் அலோன். நான் இப்போ டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் லோட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சுக்குள்ளே பாத்திரம்லாம் எனக்கு அதில் இடம் பத்தலை. அதனால நான் வந்து அந்த குக்கர் மூடி அதெல்லாமே கழுவிட்டேன். மற்றபடி காஸ்ட் அயர்ன் மண் பாத்திரம்லாம் நானே கழுவிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா ஏன் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஹெல்ப்பர் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்களா, அதனால் நிறைய பாத்திரம் வந்தால் மட்டும் எங்கள் அம்மா டிஷ்வாஷரில் போடுவாங்க. மற்றபடி எங்கள் அம்மா அந்த டிஷ்வாஷரில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீடு தூக்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப்பர் இருக்காங்களா, அதனால் அவ்வளோ தேவையில்லை அம்மாவுக்கு. ஸோ நாங்கள்லாம் போய் நிறைய பாத்திரம் வந்துச்சுன்னா அவங்க வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நீங்கள் கேட்ட குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியும் உங்ககிட்ட பேசிட்டு நான் அவ்வளோ வேலையுமே முடிக்கவும் செஞ்சுட்டேன். ஓகே, லேட்டராக இனி ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் சுண்டல் தாளிக்க வேண்டியதான். ஓகே, நம்மளோட சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுலில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி இதே மாதிரி கான்டென்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபியூ vlogs முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி சுண்டல் பண்ணி அதை வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சு. பட் நிறைய பேர் என்ன ரெப்படிட்டிவ் கான்டென்ட், போரிங் கண்டென்ட் நினைப்பீங்க. நான் என்னோடய vlogs பார்த்தீங்கன்னா vlog வீடியோக்குன்னு பண்ணுறதில்ல. ஸோ நான் என்னோடய டெய்லி vlogல என்ன நடக்குமோ அதை தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல், அதனால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டன். இது வந்து மஹிக்கு. ஆக்சுவலி மஹி என்னன்னு தெரியல, இந்த சுண்டல் வந்து அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவ்வளோவாட்டு. அதனால் அவள் இவ்வளோ சாப்பிட்டாலே பெரிய விஷயம். இதுதான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 11:30 ஆக போகுது. கரெக்டாக 11:28. நாளைக்கு வந்து நாளைக்கு நாளை கழிச்சு ஸ்கூல் லீவாக, அதனால சரி ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த கிளாசிக் சிக்கன் மோமோஸ் இது வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரோசன் மோமோஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சா, அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மோமோஸை வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்ம ட்ராயரில் இருந்து நான் வந்து வந்தோடனே கெட்டில் ஆன் பண்ணிட்டேன். என்கிட்ட இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டீமர் பேஸ்கெட்டை வச்சுட்டு அப்போ கெட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். மகா தான் எனக்கு ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறான்.
மகி குட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா. மகி குட்டி தூங்கியாச்சு. ஸோ நம்ம கெட்டில்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டேன்ல, அதனால இனி டக்குன்னு கொதிச்சிடும். இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். லேசாக கழுவி. ஸோ ஸ்டீமர் பேஸ்கெட் இதில் பிராண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இப்போ இது அவைலபிளாக இருக்கான்னு கூட தெரியல. இது வந்து ஆல்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இந்த இதில் வந்து 2-3 இது போட்டிருக்காங்க. ஸ்டீம் பண்ணுறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பரை ஸ்டீமர் ட்ரேயில் வந்து வச்சுட்டு ஸ்டீம் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. 5 minutes ஸ்டீம் ஃபார் 5 minutes. அதுக்கப்புறம் கூல் பண்ணி இது டீப் ஃப்ரையும் பண்ணலான்னு போட்டிருக்காங்க, பேன் ஃப்ரையும் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் எதுக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் ஒட்டாமல் ஏன் கசக்காதான் அது லைன் ஆகும் ஒழுங்காட்டு. அவங்க நம்ம இதுல பாருங்க ஐயே இதுலயே பார்ச்மெண்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஐயே. அப்ப நான் இதை எடுத்துட போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இதுல வந்து அவங்க அழகாட்டு ஓட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையே நம்ம உள்ள வச்சிடலாம். செம்ம ஹாட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க நம்மளோட டம்ப்ளிங்ஸ் சாஸ்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலையா. நான் ஒரு 10 இப்போ ஸ்டீம். இதில் மொத்தம் 24 பீசஸ் இருக்கு. செம்ம ஹாட்டுங்க தான். நம்மளோட என்னடா சில்லி சாஸ் அம்மா அதை ஹீட் பண்ணும். ஸோ நம்ம மோமோஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இனி வந்து ஸ்டீம் ஆகட்டும். சாஸுமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து லேசாக மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதையுமே வந்து அந்த அதில் வச்சிடலாம். நம்மளோட சில்லி சாஸ் பாருங்கள், எத்தனோண்டு அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 10 செகண்ட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்தேன். இங்கே ஸ்டில் ஒரு 5 minutes இது வந்து ஸ்டீம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 minutes ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பார்ச்மெண்ட் பேப்பரில் அவ்வளோ மோமோஸும் ஒட்டிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் அழகாட்டி இதையே யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இங்கே பாருங்கள் நம்ம மோமோஸோட நிலமை மோமோஸோட நிலமை இப்படி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இதில் ஸ்டீம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, பட் இன்றைக்கி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பிராண்டை வந்து டீஃபேம் பண்ண பிடிக்கல. அதனால நம்ம வந்து நான் லைட்டாக இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து என்னோடய பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 5 ஸ்டீம் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் நான் வந்து ஒன்றுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டேன். ஸோ அது கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கேப் விட்டு மோமோஸை வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 minutes ஸ்டீம் ஆகட்டும். இன்ஃபேக்ட் எனக்கு ஆக்சுவலி இந்த மோமோஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜூஸியாக இருக்குது, ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட் வருது. அதனால தான் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் ஹைலி இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எந்த ஸ்டீமரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும். ஏன்னா அதில் நிறைய ஓட்டை இருந்துச்சுல்ல அவங்க கொடுத்த பார்ச்மெண்ட் பேப்பரில். ஸோ அது வழியாக தண்ணி சீப்பாகி இது வந்து ஒட்ட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நீங்கள் லேசாக ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். மகா இந்த ஒரே வீடியோ மெத்தடு அம்மாவை காணிக்க வேண்டாம், மட்டும் காணி சரியா. ஸோ அம்மா வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து எடுத்து இப்படி ஸ்லைட் பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க, சூப்பர். சுடுலையா? சுடு, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா.
இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது. இது நாங்கள் அண்ட் இன்னொரு இது வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த சாஸ் வந்து அவங்க கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே ஷெஷ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி தள்ளி கொஞ்சம் வெய், ஆக்சுவலி அவங்க கொடுத்த சாஸ் வந்து தீந்து போச்சு, ஒரு 4-5 பைட்லேயே தீந்து போச்சு. ஸோ நான் வந்து ஷெஷ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த குவான்டிட்டி குறைவாக இருந்துச்சு, பட் சாஸ் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மளோட மோமோஸும் சாஸும் ரெடி. ஸோ நீங்கள் ஸ்டீம் பண்ணுறது தான், இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் இதை வாங்குறீங்க அப்படின்னா. மற்றபடி டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, see you, bye bye, see you tomorrow. இங்கே கட்டணி இல்லையே, பாய் அணைச்சிட்டு